மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுறா. அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். அரசியல்னா என்னன்னு கேட்ட பசங்க எல்லாருமே இப்ப சட்டமன்றத்துல யாரு என்ன எப்படி பேசுறான்றத உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே. எஸ், டிவிகே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே, அதாவது முக்கியமா ஜென்சி பசங்க எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் பயங்கர பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் டிஎம்கேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பயங்கரமாக தாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. இவ்வளோ காரசாரமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜென்சி பசங்க சோசியல் மீடியாவில் அதை எப்படி ஃபன்னாக கொண்டாடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஒரு வீடியோவை பார்க்கலாம். முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதும் வாடா. ஏப்பா பாரு, திங்க பேள ஓட்டக்குண்டு நாராயண. ஏமா மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுறா. அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். அடே யாரா நீங்க இந்த எடிட்டரு? அவர் எதிர்கட்சி தலைவர்ரா, அவரை போய் இந்த போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுறது? சரி வாங்க அடுத்த வீடியோவை பார்ப்போம். சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும் போது சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூத்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுக்கிட்டு லூசு பைய. இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. என்னடா திடீர்னு மிரட்டுறாரு? நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். இவன் தான் எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார். நம்ம பையல எப்படி நம்ம பொதுவாக தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. அடே பேஸ் ரியாக்ஷன் மிரட்டி விட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த வேலையெல்லாம் பார்க்கறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி தான் தெரியுது. போட்டு பொடன்னு பொழக்கிறாங்க. வாங்க அடுத்த வீடியோவை பார்ப்போம். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சியா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். ஓ, இது எல்லாரும் சேர்ந்து தளபதிக்கு போடுற ஸ்கெட்சா? அதுக்கு தான் அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரா? அப்படிதாங்க எடிட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே எவ்வளோ சீரியஸாக மேட்டர் நடக்குது, ஆனால் இவங்க காமெடியாக அதை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே இதை காமெடியாக எடுத்துக்கிற அளவு நல்லது. இதை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் இவங்க ஃபன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தளவு, ஏன் இந்தியாவை பொறுத்தளவு இவங்க தான் கட்சி ஆரம்பிக்கணும், இவங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை. ஜனநாயக நாட்டில் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தனுஷ் அவர்களும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்றத. நீங்கள் பார்த்த எல்லா வீடியோலுமே சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணி போட்டிருக்க வீடியோ தான் நம்ம எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சோம். ஸோ இதில் எந்த விதமான அஃபென்ஸுமே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய். வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.